ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து 6th to 10th வரைய இருக்க புக்கு வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதோட பார்ட் 3 வீடியோ தான் வந்து பொதுத்துறை தனியார் துறை அதோட வித்தியாசம் என்ன அப்படின்றத பற்றி லாஸ்ட் வீடியோவில் வந்து அது வரைக்கும் முடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோட அது மீறி பார்வை பார்த்துக்கலாம். உழைப்பாளர் குழு என்பது நாட்டில் உள்ள வேலை செய்கின்ற மற்றும் வேலை செய்வதற்காக திறன் பெற்றுள்ள குழுவில் உள்ள மக்களின் எண்ணிக்கை தான் உழைப்பாளர் குழு அப்படின்னு சொல்லலாம். உழைப்பாளர் குழு என்பது நாட்டில் உள்ள வேலை செய்கின்ற மற்றும் வேலை செய்வதற்கான திறன் பெற்றுள்ள குழுவில் உள்ள மக்களின் எண்ணிக்கையாகும். 1972-73 ஆண்டு தொடங்கி 4-10 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வீதம் சராசரியாக 2% பெருகியுள்ளது. 72-73 ஆண்டு தொடங்கி 4-10 ஆண்டுகளில் இந்தியாவோட வேலைவாய்ப்பு வளர்ச்சி சதவீதம் வந்து சராசரியாக 2% பெருகியுள்ளது. பொதுத்துறைகள் என்பது அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்களாகும். பொதுத்துறை என்பது வந்து ஒரு அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். பொதுத்துறை என்பது டேஷ் நிர்வாகம் செய்யும் நிறுவனமாகவும் கேட்கலாம். அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்களாகும். மக்களது வாழ்க்கை முறையின் காரணமாக வேலைவாய்ப்பு பாணி மாற்றமடைகிறது. அடுத்தது இந்த கலைச்சொற்கள் சொன்னோன்னா, முதன்மை துறையின் எடுத்துக்கிட்டோன்னா மூலப்பொருட்கள், இரண்டாம் துறை வந்து உற்பத்தி செய்தல், சார்பு துறை வந்து சேவைகள், தொழில் வந்து வேலை மற்றும் பணி, உழவன்றது வந்து விவசாயி, உற்பத்தி செய்த சார்பு துறைனா சேவைத்துறைனும் நம்ம படித்தோம் லாஸ்ட் வீடியோவில். தொழில்ன்றது வேலை மற்றும் பணி, உழவன்றது விவசாயி. ஒரு சாப்டர் இது, அதாவது ஒரு லெசனு. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின் பார்ப்போம். ஸோ இந்த திருக்குறளை படிச்சுக்கலாம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லவல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கப்படாதவரையும் பிறர் மதிக்கும்படி செய்வது பொருளே ஆகும். ஒரு பொருளாக மதிக்கப்படாதவரையும் பிறர் மதிக்கப்படும்படி செய்வதே பொருளாகும். பார்த்திங்கன்னா, ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. பொருள் வருகின்ற வழி சிறிதாயினும் கேடு இல்லை. பொருள் வருகின்ற வழி வந்து சிறிதானும், அதாவது ஒரு பொருள் வரக்கூடிய வழி வந்து சின்னதாக இருந்தாலும் கேடு கிடையாது. போகின்ற வழி அதனை விட பெருகக்கூடாது என்று வள்ளுவர் காட்டும் வழி. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. பொருள் வரக்கூடிய வழி சின்னதாக இருந்தால் கூட அது வந்து செலவு செய்யக்கூடிய போகின்ற வழி வந்து பெருகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த திருக்குறளில். பார்த்திங்கன்னா, சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருள்கள் வந்து எகிப்து, ஈராக்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டன. சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருள்கள் எகிப்து, ஈராக் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? பாருங்கள், நறுமண பாதை. தமிழகத்தின் கிழக்கு கடலில் இருந்து மிளகு மற்றும் நறுமண பொருட்கள், முத்து, ரத்தினங்கள், மாணிக்கம் மற்றும் மென்மையான பருத்தி ஆடைகள் போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. தமிழகத்தின் கிழக்கு கடலிலிருந்து மிளகு மற்றும் நறுமண பொருட்கள், முத்து, ரத்தினங்கள், மாணிக்கம் மற்றும் மென்மையான பருத்தி ஆடைகள் போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. இவற்றில் மிளகு மற்றும் நறுமண பொருட்கள் அதிகம் இடம்பெற்றதால் இவை வணிக பாதை, நறுமண பாதை என்றும் அழைக்கப்படுகின்றன. வணிக பாதை அல்லது நறுமண பாதை என்று அழைக்கப்படுகின்றன. கிழக்கு கடலிலிருந்து மிளகு, நறுமண பொருட்கள், முத்து, ரத்தினங்கள், மாணிக்கம், மென்மையான பருத்தி ஆடைகள் பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. இதில் வந்து அனுப்பப்பட்ட பொருட்களில் வந்து மிளகு மற்றும் நறுமண பொருட்கள் வந்து அதிகமாக இடம்பெற்றதால் இந்த பாதையை வந்து நம்ம வணிக பாதை அல்லது நறுமண பாதை என்று அழைக்கப்படுகிறது. தனது அரசாட்சியில் ஷெர்ஷா சூரி 1540 1546 குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். 1540 ஷெர்ஷா வந்து 1540 46 வரைக்கும் வந்து 6 ஆண்டுகள் கிட்ட வந்து குடிமக்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையே ஒரு புதிய நிர்வாக முறை அறிவித்தார். அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம் தான் ரூபியா அப்படின்னு சொல்லலாம். அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம் ரூபியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் வந்து ரூபியா வந்து முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது. ஷெர்ஷா சூரின்றவரை முகலாயர் காலத்தை சேர்ந்தவர் தான். அதனால் அந்த நாணயம் வந்து முகலாயர், மராத்தியர், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் காலம் வரை இது வந்து இருந்து வந்த நாணயம் இது. 1540 46 வந்து குடிமக்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையே ஒரு புதிய நிர்வாக முறையை அமைச்சவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி தான். அவர் காலத்தில் தான் வந்து 178 கிராம் எடை கொண்ட ஒரு வெள்ளி நாணயம் ரூபியா அப்படின்ற நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாணயம் வந்து முகலாயர் மற்றும் மராத்தியர், ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்து வந்த ஒரு நாணயம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்டமாற்று முறை, பணத்தின் வரலாறு. இந்த காலகட்டத்தில் மனிதன் வந்து பண்டமாற்று முறையை தான் கையாண்டான். இந்த பொருட்களை கொடுத்து தனக்கு தேவையான இன்னொரு பொருட்களை பெறது தான் வந்து பண்டமாற்று முறை. தானியங்கள், கால்நடைகள், உப்பு ஆகியவை பண்டமாற்றாக பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து நாணயங்கள். முதல்ல பண்டமாற்று முறையை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தது நாணயங்களில் வந்து சீனர்கள் இந்த காலகட்டத்தில் சிறு நாணயங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாணயங்கள் வந்து வெண்கலத்தில் வந்து செய்யப்பட்டிருந்தன. இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் சோழிகள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. இந்தியப்படுத்திட்டு வந்திருக்காங்க. நாணயங்கள்னு சொன்னோன்னா, சீனர்கள் இந்த காலகட்டத்தில் சிறு நாணயங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாணயங்கள் வந்து வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. இந்த நாணயம்லாம் வந்து ஒரு வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பண்டமாற்று முறை, அதுக்கப்புறம் வந்தது நாணயங்கள். சீனர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சிறு நாணயங்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாணயங்கள் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. வந்து காகித பணம் வந்து 600 கிமு 600. ஸோ வந்து திரைக்கடல் பகுதி முழுவதும் இந்த பண பரிவர்த்தனை பரவ தொடங்கியது. லித்திய நாட்டு அரசர் அலியாத்தீஸ் வணிக பரிமாற்றத்திற்கு பணத்தை பயன்படுத்த போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்.
மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் வந்து இந்த பண பரிவர்த்தனை வந்து பரவ தொடங்கியது. லித்திய நாட்டு அரசர் வந்து ஹல்யாத்தீஸ் வணிக பரிமாற்றத்தை பயன்படுத்த போகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த நாடு வந்து இப்போ வந்து துருக்கியோட ஒரு பகுதியாக தான் இருக்குது. இந்த லித்திய நாடு வந்து இப்போ வந்து துருக்கியோட ஒரு பகுதியாக தான் இருக்குது. துருக்கி. மூன்றாவது வந்து காகித பணம் வந்தது. அதுக்கப்புறம் வந்த பணம் வந்து தங்க நாணயன்றவர் வந்து அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த போகிறதா அறிவிப்பார். அந்த நாடு வந்து இப்போ வந்து துருக்கியோட ஒரு பகுதியாக தான் இருந்துட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்க நாணயம்னு எடுத்துக்கிட்டோன்னா பரிவர்த்தனைகளுக்காக தங்க மூலம் பூசப்பட்ட நாணயம் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் எது முக்கியம்னா ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றது தான் முக்கியம். தங்க நாணயம் வந்து ஐரோப்பாவில் தான் வந்து பரிவர்த்தனைக்காக தங்க மூலம் பூசப்பட்ட நாணயங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எதுனா ஐரோப்பா. பரிவர்த்தனைக்காக தங்க மூலம் பூசப்பட்ட நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் வந்து ஐரோப்பாவில் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ வந்து பணத்தால் மார்கோ போலோ பயணத்தால் தான் காகித பணம் வந்து ஐரோப்பா நாடுகள் முழுவதும் பரவிட்டு வந்தது. மார்கோ போலோ பயணத்தால் காகித பணம் ஐரோப்பா நாடுகளில் முழுவதும் பரவிட்டு வந்தது. இவருடைய உதவினால தான் வந்து பரவின் வந்தது. காகித பணம் அச்சடித்தல். அதுக்கப்புறம் வந்து காகித பணம் வந்து அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காகித பணம் வந்து ஸ்வீடன் வங்கி அச்சடித்த புதிதில் அதற்கு பெரிதாக வரவேற்பில்லை. காகித பணத்தை முதலில் அச்சடித்த இடம் வந்து எங்கே இருந்ததுன்னா ஸ்வீடனில் தான் இருந்தது. காகித பணம் வந்து முதல்ல அச்சடித்த இடம் வந்து ஸ்வீடன் தான் வந்து அச்சடிக்கிறாங்க காகித பணத்தை ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு வரவேற்பு அதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்தது வந்து காகித பணம் அச்சடித்ததுக்கப்புறம் மின்னணு பரிமாற்றம். தந்தி மூலமான மின்னணு பரிவர்த்தனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தந்தி மூலமாக மின்னணு பண பரிவர்த்தனை முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கப்புறம் வந்தது வந்து கடன் அட்டைன்றது வந்து ஜான் பிகின்ஸ் அப்படின்றவர் தான் உருவாக்கினார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜான் பிகின்ஸ்ன்றவர் தான் வந்து கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜான் பிகின்ஸ். கிரெடிட் கார்டை உருவாக்கினார். கடன் அட்டை வந்து கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் ஜான் பிகின்ஸ். தந்தி மூலமான மின்னணு பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. மின்னணு பரிமாற்றம். கடன் அட்டைன்றது வந்து ஜான் பிகின்ஸ். கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் வந்து ஜான் பிகின்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்தது வந்து அலைபேசி வங்கி செயல்பாடு. அலைபேசி வங்கி இது இருக்குது. அலைபேசி வங்கி செயல்பாடு. ஐரோப்பிய வங்கிகள் வந்து மொபைல் பேங்க்கை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. ஐரோப்பிய பேங்க் வந்து மொபைல் பேங்க், அலைபேசி வங்கி செயல்பாடு, கிபி இதெல்லாம் வந்து கிபியில் வரும். எது கிபி? இது கிபி வந்துடுச்சு. மின்னணு பரிமாற்றமும் கிபி தான். காகித பணம் அச்சடித்ததும் கிபி தான். மார்கோ போல வந்து ஐரோப்பா நாடு ஃபுல்லாக பரவ செஞ்சதும் கிபியில் தான். அதுக்கப்புறம் தங்க நாணயம் வெளியிட்டது வந்து ஐரோப்பா தான் வந்து தங்க மூலம் பூசப்பட்ட நாணயம் வந்து வெளியிட்டாங்க. அதுவும் வந்து கிபி தான். முதல்ல ஒரு மூணு வந்து பணத்தோட வரலாறு. காகித பணம், முதல்ல நாணயம், அதுக்கப்புறம் வந்து முதல்ல பண்டமாற்று முறை, அப்புறம் நாணயம், அப்புறம் காகித பணம். அதெல்லாம் வந்து கிமுல வந்துச்சு. அதுக்கப்புறம் தங்க நாணயம் மார்கோ போல வந்து ஐரோப்பா நாடு ஃபுல்லாக பரவ செஞ்சார். அதுக்கப்புறம் காகித பணம் வந்து அச்சடிக்கிறது அதெல்லாம் வந்து கிபி. கடன் அட்டை, அப்புறம் வந்து கடன் அட்டை முடிஞ்சதுக்கப்புறம் அலைபேசி வங்கி செயல்பாடு. ஐரோப்பிய வங்கிகள் மொபைல் பேங்க்கை அறிமுகம் செய்தது. ஐரோப்பிய வங்கி வந்து மொபைல் பேங்க்கை வந்து அறிமுகம் செஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்எஃப்சி நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். என்எஃப்சினா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். கிபி 2008 பண பரிவர்த்தனை மூலம் பிரிட்டனில் அறிமுகம் செய்யப்பட்டது. பண பரிவர்த்தனை முறை வந்து பிரிட்டனில் என்எஃப்சி வந்து அறிமுகம் செய்யப்பட்ட இடம் வந்து பிரிட்டன். என்எஃப்சி வந்து அறிமுகம் செய்யப்பட்ட இடம் எதுனா வந்து பிரிட்டனில் தான் வந்து அறிமுகம் செய்கிறாங்க. இந்த முறை வந்து 2016 தான் இந்தியாவிற்கு வந்தது. இது வந்து 2008 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்தியாவுக்கே வந்திருக்கு. ஸோ 2008 வந்து பிரிட்டனில் வந்து இந்த என்எஃப்சி நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பண பரிவர்த்தனை முறை பிரிட்டனில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த முறை வந்து 2016 தான் இந்தியாவிற்கு வந்தது. இந்த முறையில் பண பரிவர்த்தனைக்கு 7 முதல் 8 நொடிகள் மட்டுமே ஆகும். இந்த முறையில் வந்து ஒரு பண பரிவர்த்தனை பண்ணணும்னா 7லேருந்து 8 நொடிகள் மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஒன்லி வந்து 7 to 8 செகண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். என்எஃப்சினா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பண பரிவர்த்தனை முறை பிரிட்டனில் அறிமுகம் செஞ்சாங்க. இந்த முறை வந்து 8 ஆண்டுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பரவ தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த முறைக்கு வந்து ஒரு 7லேருந்து ஒரு 8 செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து மொத்தமாகவே தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். எற்று தீமையான வழியில் சேமித்த செல்வம் பச்சை மண்கலத்தினுள் நீரை சேமித்து வைப்பது போன்று வீணாகிவிடும். தீமையால் சேமித்த பணம் வந்து பச்சை வெண்கலத்தில் சேமித்த நீர் விடும். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட் கலந்துள் நீர் பெய்திற்று அற்று அப்படின்னு சொல்லலாம். பணம் என்பது, அதாவது காகித பணம் என்பது ஒரு மதிப்பு ஆகும். எந்த ஒரு பொருள் அல்லது சேவைக்கான கட்டணமாகும் கடன்களை திருப்பி செலுத்துவதிலும் ஒரு குறிப்பிட்ட நாடு முழுவதும் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரு சரிபார்க்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் வந்து பணம். பணம் என்பது அதாவது காகித பணம் என்பது ஒரு மதிப்பு ஆகும். எந்த ஒரு பொருள் அல்லது சேவைக்கான கட்டணமாக கடன்களை திருப்பி செலுத்துவதிலும் ஒரு குறிப்பிட்ட நாடு முழுவதும் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட உள்ள ஒரு சரிபார்க்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் வந்து பணம். இந்திய பணத்தில் வந்து இதனை கொண்டிருப்பவரிடம் தொகை அளிப்பதற்கு உறுதி அளிக்கிறேன். இந்திய பணத்தில் எப்படி இருக்கும்? இதனை கொண்டிருப்பவரிடம் தொகை அளிப்பதற்கு ஐ ப்ராமிஸ் டு பே தி பியரர் தி சம் ஆஃப் ருபீஸ் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் உறுதி அளிப்பதாக ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டு அதில் அவரது கையொப்பமும் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். ஸோ வந்து
யாருடைய கையொப்பம் வந்து காணலாம்னா வந்து ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் உறுதி அளிப்பதாக ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டு அதில் அவரது கையொப்பமும் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது போன்று அந்தந்த நாட்டு பணத்தில் உயர் அலுவலர் கையொப்பமும் ஒரு உறுதிமொழியும் வந்து இருக்கும். நம்ம நாட்டோட பணத்தோட உறுதிமொழி வந்து யாரோடதாக இருக்கும்னா வந்து ரிசர்வ் வங்கி ஆளுநருடையதாக இருக்கும். என்னென்ன இருக்கும்? ஐ ப்ராமிஸ் டு பே தி பியர் தி சம் ஆஃப் ருபீஸ். இதனை கொண்டிருப்பவரிடம் தொகை அளிப்பதராக இருக்கும். டாக்டர் B.R. அம்பேத்கர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டமான 1934 வந்து உருவாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா இவர் எழுதின ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான். அந்த ஆராய்ச்சி கட்டுரையுடைய பெயர் வந்து பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அடிப்படை சட்டம் 1934 வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. வீடியோ ரொம்ப வந்து லென்த்தியாக போகிறதுனால நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். நான் மறுபடியும் வந்து இந்த டாபிக் இந்த பாக்ஸ் கொஷினாக ஒரு தடவை படிச்சுட்டு எடுத்து வச்சுருவேன். அடுத்தது வந்து தமிழ் வந்து பழைய புக்கு படிக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். அதோட வீடியோவும் வரும், நெக்ஸ்ட் வீடியோ வரும் மேபி. தேங்க்யூ.